வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், வாலி வதைப்படலத்தின் தொடர்ச்சி. சுக்ரீவனும் வாலியும் வலதுசாரியாகவும் இடதுசாரியாகவும் தொடர்ச்சியாக மாறி மாறி சுழன்றார்கள். அவர்கள் சுழன்ற வேகத்தால் பூமி குயவன் சக்கரம் போல சுழலத் தொடங்கியது. அவர்கள் கோபத்துடன் தோளோடு தோல் உரசினார்கள். வேகமாக உரசிக்கொண்டே அவர்களுடைய தோள்களில் இருந்து தீ நாக்குகள் கிளம்பின. ஒருவர் காலோடு மற்றவர் காலை தேய்த்தார்கள். எரிமலை வெடித்து கக்கும் தீப்பறி போல அப்பொழுது உரசிய கால்களில் இருந்து நெருப்பு துண்டங்கள் சிதறன. ஒளியோடு மின்னல்கள் ஓடுவன போல பரந்த வானத்தில் விரைந்து ஓடின. ஒரு பெண்ணின் பொருட்டு போர் செய்த வாலி சுக்ரீவர்கள் அப்போது தெய்வ பெண்ணாகிய திலோத்தமையை அடைய வேண்டி சண்டையிட்டுக் கொண்ட அசுரர்களான சுந்தன், உபசுந்தன் ஆகியோரை போன்று தோன்றினார்கள். கடல்கள் ஒன்றோடு ஒன்று போர் செய்வது போலவும், உலகத்தை காக்கும் மேருமலை இரண்டு வடிவாகி ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்வது போலவும், சினம் என்னும் குணம் இரண்டு மனித வடிவம் கொண்டு ஒன்றோடு போர் புரிவது போலவும் வாலியும் சுக்ரீவனும் போர் செய்தார்கள். போர் செய்கையில் அவர்களின் கண்கள் கோபத்தால் சிவந்து தீநாக்குகளை உமிழ்ந்தன. அந்த நெருப்பினால் மேகங்கள் கரிந்தன, மலைகளும் எரிந்தன, திக்கஜங்கள் அஞ்சி நடுங்கின, நிலங்களும் குலைந்தன. அவர்கள் இருவரும் நின்ற இடத்தில் மட்டும் சண்டை செய்யவில்லை. சண்டை செய்து கொண்டே அவர்கள் திடீரென்று வானில் எழுந்தார்கள். மலை சிகரத்தில் குதித்தார்கள், தரையில் வந்தார்கள், திசைகளின் எல்லையில் ஓடித் திரிந்தார்கள். எல்லா உயிர்களின் கண்களிலும் இருக்கின்றவர்கள் போல அவர்கள் எங்கும் காணப்பட்டார்கள். இரத்த ஆறு பெருகி வழியே ஒருவர் உடம்பில் ஒருவர் கடித்தார்கள், குத்திக் கொண்டார்கள். ஒருவருக்கொருவர் வெகு நேரம் வரை அவர்கள் தோற்காமல் சளைக்காமல் போர் செய்தார்கள். கடைசியில் வாலி மிகுந்த பலத்துடன் சுக்ரீவனின் பலம் முழுவதும் அழியும்படி போர் செய்தான். அதனால் வழியிழந்த சுக்ரீவன் நிலை குலைந்து வருந்தி வாலியை விட்டு நீங்கி ராமரிடம் ஓடி வந்து அவரை வணங்கி பரிதாபத்துடன் நின்றான். தன்னை வணங்கிய சுக்ரீவனை அன்புடன் நோக்கினார் ராமர். பின்பு, சுக்ரீவனே, மனம் வருந்தாதே. நீங்கள் இருவரும் போர் செய்கையில் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று என்னால் பிரித்தறிய முடியவில்லை. இனி உங்களுக்குள் வேறுபாடு அறியும்படி காட்டுக்கொடியின் மலரை சூடிக்கொண்டு செல் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். ராமர் கூறியது போல காட்டுக்கொடி மலர் மாலையை சுக்ரீவன் சூடிக்கொண்டான். திரும்பவும் வாலியுடன் போர் செய்ய சென்றான். பழையபடியே வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் கடுமையான போர் நிகழ்ந்தது. சுக்ரீவன் முன்னைவிட இப்பொழுது சோர்வு நீங்கி புதிய உற்சாகத்துடன் வாலி அஞ்சும்படி அவனுடன் போர் செய்தான். அவனை அடித்து பலமுறை மிக விசையோடு குத்தி தாக்கினான். சுக்ரீவன் இவ்வாறு செய்ய வாலி அதனால் முன்னிலும் மிகுந்த கோபம் அடைந்தான். தோற்றோடியவன் திரும்பவும் வந்தது என்ன என்று சந்தேகம் கொண்ட வாலி யமனும் மஞ்சும்படி சுக்ரீவனின் உயிர்நிலையில் வெகு வேகமாக தன் இரு கைகளாலும் குத்தினான். கால்களால் எட்டி உதைத்தான். வாலியின் உதையால் சுக்ரீவன் மீண்டும் பழையபடியே நிலை குலைந்தான். அந்த கணத்தில் அவன் பெருமூச்சுடனே உயிரை கக்கத் தொடங்கினான். அவனுடைய காதுகளில் இருந்தும் கண்களில் இருந்தும் நெருப்பு பொறியோடு இரத்த பெருக்கும் வெளிப்பட்டது. இவ்வாறு வலியும் மனமும் ஒருங்கே இழந்த சுக்ரீவன் வேறு கதியில்லாமல் கலக்கத்துடன் ராமபிரான் எழுந்தருளி இருந்த திசையை பரிதாபத்துடன் நோக்கினான். இந்திர குமாரனான வாலியோ அதனால் மிகுந்த கர்வம் கொண்டு சூரிய குமாரனை மேலும் மேலும் தாக்கி வருத்தி கொண்டிருந்தான். இறுதியில் வாலி சுக்ரீவனை தரையில் மோதுவதற்காக அவனுடைய இடையிலும் கழுத்திலும் தன்னிரு கரங்களையும் கொடுத்து மேலே தூக்கினான். அந்த வேளையில் ராமபிரான் வில்லில் அம்பை பூட்டி வாலியின் மேல் அதனை தொடுத்தார். வில்லில் இருந்து இமைப்பதற்கு முன் விடுபட்டு சென்ற ராமபாணம் 4 பூதங்களின் வலிமை முழுவதும் நிறைந்த பெரும் வீரனான வாலியின் மார்பில் அதே வேகத்தில் எந்த தடையும் இல்லாமல் வாழைப்பழத்தில் ஊசி இறங்குவது போல நுழைந்தது. அந்த வினாடி சுக்ரீவனை விட்டு மேனி தளர அவன் பிரளய காலத்து காற்றில் வேர்பறித்து விழும் மலையாக கீழே விழுந்தான். ஆயினும் சுக்ரீவனை தன் கைகளில் இருந்து நிகழவிட்ட வாலி ராமபாணத்தை பற்றி கொண்டான். அது தன் உடம்பிலே துளைத்து அப்பால் செல்லாதவாறு வலிமையோடு பிடித்து கொண்டான். எவருடைய உடம்பையும் துளைத்து செல்லும் அந்த அம்பு வாலியின் இறுக்கமான பிடியில் அகப்பட்டு கொண்டதால் அவன் உடம்பை துளைத்து செல்ல முடியாமல் நின்றது.
ராமபாணத்தையே அவ்வாறு தடுத்து நிறுத்திவிட்ட வாளியின் வலிமையைக் கண்டு கூற்றுவன் அவனுக்கு அப்போது தலைவணங்கினான். ராமபாணத்தை தடுத்து நிறுத்த வாலி அடங்காத கோபம் கொண்டான். அதிக வலிமையான என் மார்பில் பாய்ந்து செல்கின்ற இந்த அம்பை தொடுத்தவன் யார் என்று சந்தேகம் கொண்டான். மேலும் அவன் தன் கைகளை தரையோடு மோதினான். தன் கண்களில் இருந்து நெருப்பு பொறி பறக்க எல்லா திசைகளையும் விழித்து பார்த்தான். கொடிய அந்த அம்பை தனது 2 கைகளாலும் பிடித்து வாளின் உதவியாலும் கால்களின் உதவியாலும் அதனை மார்பில் இருந்து பெயர்த்தெடுக்க முயற்சி செய்தான். அந்த முயற்சி நிறைவேறவில்லை. அதனால் வருத்தம் அடைந்தான். அம்பு தொடுத்த கொடிய துன்பத்தால் வேதனை தாங்காது மண்ணில் விழுந்து கடகடவென்று புரண்டான். இந்த அம்பை என் மேல் தொடுத்தவர் தேவர்களோ? அந்த தேவர்கள் இப்படியான செயலை செய்வார்களோ? அதுவும் இல்லாமல் அவர்களுக்கு என்னுடலை துளைக்க வல்ல அம்பை செலுத்துவதற்குரிய ஆற்றல் இருக்கின்றதா? இதனை செய்தவர் வேறு யார் என்றெல்லாம் எண்ணி சந்தேகித்தான் வாலி. அச்சந்தேகத்தின் முடிவில் அவன் சிரித்தான். தான் ஒருவனே மும்மூர்த்திகளுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய செய்கையாகத்தான் இது இருக்க வேண்டும் என்று பிறகு தனக்குத்தானே அவன் சொல்லிக் கொண்டான். மேலும் வாலி, என் மார்பில் துளைத்துச் செல்ல என்னும் இந்த அம்பு திருமாலின் சக்கராயுதமோ, சிவபெருமானின் சூலாயுதமோ, இந்திரனின் வஜ்ராயுதமோ? எப்படி இந்த அம்புக்கு இத்தனை வலிமை வந்தது? இது என்ன என்று ஐயம் கொண்டு புழங்கினான். இது ஒரு அம்பு. வேறு விதமாக சந்தேகம் கொள்ள என்ன இருக்கின்றது? அதனால் என்ன பயன்? என் மார்பை துளைத்த உயிரை போக்க என்னும் இந்த அம்பை என் கைகளினாலும் வாளின் உதவியைக் கொண்டும் கால்களின் உதவியைக் கொண்டும் பறித்தெடுப்பேன். இந்த கொடிய அம்பை என் மேல் செலுத்தியவன் யார் என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்வேன் என்று நினைத்தான். அந்த நினைப்பின் உறுதியில் தன் பலத்தையெல்லாம் ஒருங்கு திரட்டி அந்த அம்பை மார்பில் இருந்து பிடுங்கி எடுத்தான். அப்பொழுது அந்த செயலை தேவர்களும் அசுரர்களும் மற்றவர்களும் பார்த்தார்கள். அந்த அதிசயத்தை பார்த்த மகிழ்ச்சியால் அவர்கள் எல்லோரும் தோள்கள் பூரித்தார்கள். உலகத்தில் உண்மையான வீரர்களை போற்றாதவர்கள் யார்? சுக்ரீவன் வாலியை கண்டான். அவன் மார்பில் இருந்து பெருகிய இரத்தப்பெருக்கை கண்டான். உடன்பிறப்பு என்னும் பாசத்தால் வாலிக்கு கட்டுப்பட்ட தம்பி சுக்ரீவன் தன் கண்களில் இருந்து நீர் வழிய அண்ணனின் நிலைமையை எண்ணி மிக வருந்தினான். அந்த வருத்தம் பெருந்துன்பத்தை அவன் நெஞ்சில் ஏற்ற அப்படியே தரையில் விழுந்தான். தன்னுடைய மார்பில் இருந்து பிடுங்கிய அம்பை பார்த்தான் வாலி. அந்த அம்பின் பெரும் வலிமையைக் கண்டு வியந்தான். திரும்பவும் அதனை நோக்கினான். அந்த அம்பில் உலகிற்கும் மந்திரமாக உள்ளதும் தன்னை சொல்பவருக்கு தன்னையே கொடுக்கின்ற சொல்லாக உள்ளதும் இப்பிறப்பிலே 7 வகை பிறப்பாகிய நோய்க்கும் மருந்தாவதுமான ராம என்னும் சொல் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டான். ராமநாமத்தை அந்த அம்பிலே கண்டவுடன் வாலியின் நெஞ்சும் இல்லறத்தில் இருந்து நல்ல அறங்களை செய்வதை விட்டு வனவாசம் புகுந்த சிறந்த ஆண்மகனும் எங்களைப் போன்றவர்களுக்காக தங்களின் பரம்பரையாக வந்த விற்போர் முறைகளை துறந்த வீரனுமான ராமபிரான் பிறந்ததால் வேதங்கள் கூறிய தர்மங்களை கைவிடாது கொண்ட சூரிய குலம் இப்போது தொன்று தொட்டு வந்த நல்ல தர்மத்தை கைவிட்டு விட்டது என்று எண்ணிற்று. அந்த எண்ணத்தால் வாலி கேலி புன்னகை தோன்ற நாணம் அடைந்தான். பின்பு அவன், தலைமையிலுள்ள நீதி தவறினான் என்றால் தாழ்ந்தவர்களின் இயல்பு என்ன ஆகும்? அந்த இறைவனும் என் விஷயத்தில் நீதி தவறினானே, இது என்ன என்று சொல்லத் தொடங்கினான். அப்போது வேதங்களின் கருத்துடன் மாறுபடாத உண்மை பொருளான மனுசாஸ்திரத்தில் அரசர்களுக்கு என்று கூறிய நல்லொழுக்கத்தில் இருந்து சிறிதும் தவறாதபடி உலகத்தை காப்பதற்கு வந்து தோன்றிய ராமபிரான் பலவாறு பேசிக் கொண்டிருக்கும் வாலியின் முன் போய் நின்றார். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.